ஜபத்தை குறித்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. ஜபம் இருக்கு வாங்கன்னு சொன்னா அந்த ஜபத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா ஜபத்துக்குரிய அந்த மேன்மையை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜபம் என்றால் என்ன? எதுக்கு ஜெபிக்கணும்? நம்ம நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் ஜெபிக்கணும்? நிறைய பேருக்கு ஏன் ஜெபிக்கணும்ன்ற கேள்வி நிறைய இருக்குது. ஏன் ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? எதனால் ஜெபிக்கணும்? ஜபத்தால் என்ன பயன்? கண்டிப்பா ஜெபிக்கணுமா? கண்டிப்பா ஜெபிச்சாகணுமா? கண்டிப்பா ஜெபிக்கணுமா? ஜெபிக்கலன்னா என்ன ஆக போகுது? ஜெபிக்கலன்னா என்ன ஆக போகுது? அவ்வளோதான், டே டு டே லைஃப் அப்படியே ஓட வேண்டியதானே. காலையில் ஏற்றமா சாயங்காலம் ஓடணுமா? அதில் என்ன இருக்குது? ஜபம் ஜபம் பண்ணிட்டு போகிறேன். ஜெபிக்கலன்னா என்ன ஆக போகுது? மற்றவர்கள் ஜெபிக்காத போது நான் மட்டும் ஏன் ஜெபிக்கணும்? மற்றவர்கள் ஜெபிக்கிறானா என்ன? அவன் ஜெபிக்கிறானா? அவனும் கிறிஸ்தவன் தான், அவனும் கிறிஸ்தவன் தான், இவனும் கிறிஸ்தவன் தான். அவன் ஜெபிக்கிறானா? இவன் ஜெபிக்கிறானா? நான் மட்டும் ஜெபிக்கணும் அப்படின்னு ஊரில் இருக்கிறவனை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்காம இருக்குது. நான் ஜெபித்து என்ன மாறப்போகுது? நான் ஜெபிக்கிறதுனால என்ன மாறப்போகுது? என்ன யூஸ்? நோ யூஸ். நான் இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன், ஒன்றும் மாறல. நானும் ஜோம் பண்ணினே இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டுது, ஒன்றும் ஆக மாட்டுது, ஒன்றும் கிடைக்க மாட்டுது, ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. ஆனால் ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணுறதுனால என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கிறது இல்லையே. சும்மா இப்படி போட்டு போனால் வேலை முடிஞ்சது. அதுக்கு போய் உட்காந்து ஜோம் பண்ணணுமா? இப்படி கையை தூக்கிணுமா? அல்லையிலே சொல்லணுமா? ஆமேன்னு சொல்லணுமா? ஆராதனை செலுத்தணுமா? அதெல்லாம் பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு சாமி கும்பிடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம். அதுக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் பிரதர். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாமி கும்பிட்டா போதும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜோம் பண்ணால் போதும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதும். மற்ற நேரத்துலலாம் அதுக்குன்னு வேலை வெட்டி இல்லாதவங்க போகிறது, வீட்டில் இருக்கவங்க போகிறது, வேலைக்கு போகாதவங்க போகிறது, சும்மா வீட்டில் இருந்தால் சர்ச்சுக்கு போகலாம். வேலை இருக்கவங்க சர்ச்சுக்கு போக முடியாது பிரதர். வேலை இருக்குல்ல, அதனாடி போக முடியும். வேலை இருக்குல்ல, எப்படி ஜோம் பண்ண முடியும்? காலையில் ஜோம் பண்ண நினச்சா காலையில் வேலைக்கு போயிடுறோம், ராத்திரி ஜோம் பண்ண நினச்சா சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துடுது. ஸோ காலையிலையும் ஜோம் பண்ண முடியல, ராத்திரியும் ஜோம் பண்ண முடியல. அது ஜெபிக்காம இருந்த ஜோம் பண்ணுறதே மறந்தாச்சு. எப்படி ஜோம் பண்ணுறது கூட தெரில பிரதர். நீங்கள் நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியவில்லை. ஆனால் நம்மளாம் கிறிஸ்தவர்கள் வெக்கமாக இல்லை. நமக்கே வெக்கமாக இருக்கணும். இப்படி பார்த்து கேட்டுக்கணும், வெக்கமாக இல்லையா உனக்கு? ஆனால் எத்தனை வருஷம் கோயிலுக்கு போயிருக்கேன், ஐயோ நாங்கெல்லாம் கோயிலே இருப்போம்ப்பா, ஆனால் ஜெபிக்க தெரியாது. ஜெபம் வராது பிரதர் எனக்கு. எங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. இல்லைங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஏன்னா நான் ஜோம் பண்ணால் சரியாக வராதுங்க. என்ன வராது? நான் சொல்லுகிறேன், ஜெபிக்க தெரியலன்னு சொன்னால் நீ பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கேட்க தெரியாது. ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்காரங்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவனையே முறைச்சி பார்த்தா நீங்கள் என்ன வாங்க போனீங்கன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் கொடுத்து அனுப்பிடுவானா? சொல்லுங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் கூட, முதல்ல டாக்டர்கிட்ட போனால் நாடியை பிடிச்சி பார்த்து உனக்கு என்ன வியாதின்னு சொல்லிடுவான். என்ன நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எங்கே வலிக்குன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஜுரம் இருக்குதான் சொல்ல மாட்டேன், எனக்கு நெஞ்சு வலிதான் சொல்ல மாட்டேன், எனக்கு உடம்புல என்ன பண்ணு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எந்த டாக்டரால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு, ஒரு ரிப்போர்ட் எடுத்துன்னு போனாலும் டேபிளில் போட்டோன்னா இடம் திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏன்னா இவ்வளோ ரிப்போர்ட் கொடுத்துரு, அதை பற்றி ஒன்று ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியாதா அவனுக்கு? இவ்வளோ ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ கேட்ட, சிடி கேட்ட, அதை ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, அப்படி ஸ்கேனு, இப்படி ஸ்கேனுன்னு பணத்தை பிடுங்கிட்டு 10,000 20,000 வாங்கிட்டு ஸ்கேன் எடுத்தீங்க, அதை பார்த்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியாதா? யாராவது டாக்டர்கிட்ட பார்த்து கேட்டிருக்கீங்களா? ரிப்போர்ட்டை வச்சு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க பாரு, வாயை திறந்து ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட்டு. மனுஷன் கேட்காம தேவனால் எதையும் செய்யவே முடியாது. தேவனே எங்க கடவுளுக்கு தெரியாததா? ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவருக்கு தெரியாததா இருக்குதா? கடவுளுக்கு தெரியாதது தான் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு எல்லாம் தெரியுங்க, அப்புறம் எங்க நான் ஜெபம் பண்ணணும்? அவரு தான் எல்லாம் தெரியுமே. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவரு எல்லாம் தெரியும், அவர் பண்ணுவாருங்க. என்ன பண்ணிட்டுவார்? ஒன்றும் பண்ண மாட்டேன். எப்படி டாக்டரு உங்கள் மூஞ்சி மறைச்சி பார்த்துக்கிறாரோ அந்த மாதிரி கடவுளும் உங்கள் மூஞ்சி மறைச்சி பார்த்துன்னு பேர் கேட்பானான்னு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுகிற சம்பாஷணை. நான் தேவனிடத்தில் பேசுகிற ஒரு காரியம். எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னா பதிலை பெற்றுக்கொள்ளவே
முடியாது. வேதத்தில் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. ஜெபம் எத்தனை விதமான ஜெபம் இருக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 9 விதமான ஜெபங்கள் இருக்கிறது. நிறைய இருக்கு. அதில் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சில விஷயத்தை மட்டும் எதை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஜெபம் இருக்கு. எப்படின்னா, முதல் ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபம், உடன்படிக்கையின் ஜெபம், விண்ணப்பத்தின் ஜெபம், ஸ்தோத்திரம் செய்யும் ஜெபம், ஆராதனை செய்யும் ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம், பரிந்து பேசும் ஜெபம், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு தெரிஞ்ச இத்தனை 9 விதமான ஜெபங்களை நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். இதுதான் ஜெபம், இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நிறைய ஜெபங்கள் இருக்கு. இன்னும் போக போக தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவாரே. ஆனால் இன்னும் இதுக்குள்ள எவ்வளோ உள்ளே இறங்கி நீச்சல் அடிக்க முடியுமோ நீச்சல் அடிப்போம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க என்னால் இதை கற்றுக்க முடியும்னு? ஜெபம் என்பது நான் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு ஜெயம் எடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஜெபம் என்பது தேவனால் எனக்கு அருளப்படுகிற வெற்றியின் வாழ்வாக மாறுகிறது. ஜெபம் சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. அது தலைக்கெல்லாம் மாற்றி போட்டுரும் எல்லாத்தையுமே. நம்மலாம் பண்டிகை வருது, நமக்கெல்லாம் எப்போ ஜெபத்தை பற்றி ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது சிக்காயிட்டாங்கன்னா தான் நம்ம ஜெபிக்கவே தோணுது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், மழை பெய்யுதுன்னா ஜெபிக்க தோணுது. ஹலோ, மழை பெய்யுது பிரதர், மழையை நிறுத்தணும் பிரதர், கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பிரதர், மழை நிறுத்தணும் பிரதர், ஃபங்க்ஷன் வேஸ்ட்டாக போயிடும் பிரதர், கல்யாணத்துக்கு மட்டும் மழை பெஞ்சிடக்கூடாது பிரதர், மொய் காசுலாம் வராது பிரதர், அதனால் கல்யாணத்துக்கு மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜோம் பண்ணுவோம். நிறைய பேருக்குறாங்க. சரியா? எப்போ அதிகமாக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னா, நான் சிக்கானாலோ அல்லது எங்கள் வீட்டில் இருக்கவங்க சிக்கானாலோ அதிகமாக ஜோம் பண்ணுவோம். ஏன் ஜோம் பண்ணுறோம்? அப்போ மட்டும் ஜோம் தானாக வருது. எப்படி வருது? ஏன்னா வேலை நடக்கணும். காரியம் ஆகுறதற்காக ஜெபிக்கிற ஜெபம் அதை விட கேவலமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. நம்மளாம் காரியம் ஆகிறதுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கிடைக்கணும் ஜெபிக்கணும், திருமணம் ஆகணும் ஜெபிக்கணும், கர்ப்பம் தரிக்கணும் நான் ஜெபிக்கணும், கல்யாணம் நடக்கணும் நான் ஜெபிக்கிறோம், ஏதாவது ஒன்று நடக்கணும்னா தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் ஜெபிக்கிறோன்னு தெரியாமல் ஜெபிக்கிறோம். தேவைக்காக காலை பிடிக்கிறது, தேவைக்காக ஆண்டோடைய காலை போய் பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறோம். அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் கேவலமான தானம். இதெல்லாம் தேவைக்காக தேவனை தேடுவது, ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஏதாவது ஒன்று நடக்குமா, ஏதாவது ஒன்று ஆகுமான்னு தேவனை தேடுவது என்பது மிகவும் அசிங்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னைக்கு காரியம் ஆகிறதுக்காக கத்தரை தேடுறாங்க. வேலை கிடைக்கலன்னா பார்க்கணும், அப்படியே ஆண்டவர் 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 நாங்க வேலை கிடைச்ச உடனே ஆண்டவர் அது யாராவது சம்பளம் வராத வரைக்கும் சம்பளம் 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 தேவனை தேடுவாங்க. சம்பளம் வந்த பிறகு தசமம் கொடுக்கறது கூட கை வராது. ஏன் தெரியுமா? சம்பளம் பார்த்தோன்னு குணம் மாறிடுது. நம்மளாம் காசை பார்த்தோன்னே மனசு மாறிடுறோம். பணம் கைக்கு வந்தவொடனே ஆளே மாறிடுறான். வாங்குறது 10,000 ரூபாய் சம்பளம் தான், 10 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி நினைப்போம். அவனுக்கு மனசில் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போர் பில்டப்பு. மனசு மாறிடுது, எண்ணம் மாறிடுது, நோக்கம் மாறிடுது. தசமா கணக்கு பதில் இந்த வேலையை கொடுக்கறதுக்காக வேலைக்காக நீ எத்தனை வாட்டி ஜோம் பண்ணியிருப்பேன், இந்த வேலை வேணும்னு எத்தனை வாட்டி நீ உபாசம் இருந்திருப்ப, இந்த வேலைக்காக நீ எத்தனை வாட்டி போராடி இருப்ப. இந்த வேலை கிடைச்சோன்னு ஆண்டவர் மறந்துட்டியே, வெக்கமா இல்லையா? கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் மறந்துட்டியே, வெக்கமா இல்லையா? வியாதி குணமாவதுக்காக ஜோம் பண்ண, வியாதி குணமானவனுக்கு ஆண்டவர் மறந்துட்டியே, வெக்கமா இல்லையா? தேவைக்காக நான் தேவனிடத்தில் தேடினேன், தேவன் என் தேவையை சந்தித்த பிறகு நான் என் தேவனை மறந்து விட்டேனே, வெக்கமா இல்லையா? அசிங்கமா இருக்கணும். நமக்கு எப்போ தேடுறோம் ஆண்டவரை, எப்போ ஆண்டவரில் போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு எப்போ காரியம் ஆகணுமோ அப்போ எனக்கு ஆண்டவர் வேணும். காரியம் ஆகலைன்னா, காரியம் ஆச்சுன்னா, ஆனாலும் சரி ஆகணும் சரி அப்படியே விட்டுறோம் ஆண்டவரை. நான் சொல்லுகிறேன், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு ஆமென். கத்தரிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்பணும். எத்தனை பேருக்கு தேடி வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்க? அவர் உண்டு என்று நினைக்கிறீங்களா? அப்போ பலன் உண்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பலன் கிடைக்கும். எப்போ? தம்மை தேடுகிறவர்களுக்கு. விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தின் வல்லமை தெரியல, ஜெபத்தின் மேன்மை தெரியல, ஜெபத்துக்குரிய அர்த்தம் தெரியல, ஜெபிக்க தெரியல. நான் சொல்றேன், எல்லா மதத்திலையும் கடவுளை தேடுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் ஜெபத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஒரு சின்ன பையன் ஐயா மொட்டை அடிச்சுக்கிறதா அப்படின்னு அவன் சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த கூட்டுக்கு குழந்தை செய்து அவன் போய் தேர் இழுக்கிறான், அவன் போய் அது இது தூக்கிட்டு சாமியை தூக்கிட்டு வரான்.
என்னென்ன பண்றான், வெக்கப்படுறது இல்லை. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு இதோ சேர் எடுத்து போடுறான்னு சொன்னா வெக்கமா வருது. இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறான்னு சொன்னா வெக்கமா வருது. ஆனா அவன் வெக்கமே இல்லாம வெறும் உடம்போட அவன் என்னமோ பூசிக்கிட்டு அவ்வளோ டீசெண்டாக ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பையன் என் கண்ணால் பார்த்தேன். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். டெய்லி கேப் வந்து பிக்கப் பண்ண போது அவன் வெறும் உடம்போட ஃபுல்லாக பூசிட்டு அந்த சாமியை ஊர்வலம் தூக்கின்னு போகிறான் வெக்கமே இல்லாமல். காரணம் என்ன தெரியுமா? இது ஏன் சாமி, நான் தாண்டா தூக்கணும். இந்த மாதிரி ஏன் கடவுளுக்கு நான் தாண்டா இருக்கேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நான் இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு, என் இயேசுவுக்கு, எனக்காக ரத்தம் சிந்தினவருக்கு, எனக்காக மரித்தவருக்கு, எனக்காக எல்லாம் செஞ்சவருக்கு நான் இருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஜெபிக்க தெரியல, என் ஆண்டவரை நோக்கி கேட்க தெரியல, ஆண்டவரை நோக்கி பேச தெரியல, ஆண்டவரை நோக்கி வாழ தெரியல. வெக்கமா இல்லையா? அப்போ கத்தர் நல்லா செஞ்சிடணும், கத்தர் நல்லது பண்ணிடணும், கத்தர் செஞ்சிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வாழ்க்கையை மாற்றிடணும், அப்படி கோடீஸ்வரன் ஆயிடணும், அப்படியே புரட்டி போட்டுணும் எல்லாத்தையும். ஜப கூட்டம் வச்சா வந்து கலந்துக்க தெரியல. காரணம் தெரியுமா? ஜபத்துக்கான முக்கியத்துவம் தெரியல. ஒரு மீட்டிங் வச்சா வர தெரியல, ஒரு 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 கூடுகதை வச்சா வர தெரியல, ஒரு ஐக்கியம் வச்சா வர தெரியல. ஏன் தெரியுமா? அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேற எங்கேயோ யாருக்கோ எதுக்கோ கொடுத்துட்டு இருக்கிறோம். இருக்கீங்களா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையே நம்மளால ஒழுங்காக கொடுக்க முடியலங்க. 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8 மணிக்கு உள்ள இருக்கணும். அதுதான் தேவனுக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஆனால் நான் கொடுக்குறேன்னா தேவனுக்கு நான் கொடுக்காத மரியாதை தேவன் எனக்கு திரும்ப கொடுப்பாருன்னு எப்படி நினைக்கலாம்? வெக்கமா இருக்கணும், அசிங்கமா இருக்கணும். சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது அசிங்கமா இருக்கணும். ஐயோ நான் லேட்டா போறேன்னு வெக்கமா இல்லையா? நான் ஜெபிக்க தெரியலையே வெக்கமா இல்லையா? நான் பைபிள் எடுக்கலையே வெக்கமா இல்லையா? எனக்கே அசிங்கமா இருக்கணும். ஏன்னா மிரட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். வெறும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் ஜபத்தின் மேன்மையை குறித்து பேசுவதற்கு. ஏன் தெரியுமா? ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஒவ்வொன்றையும் நான் ஜெபிச்சு 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 ஜெயம் எடுக்கிறேன். ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னா 100 வாட்டி ஜெபிக்கிறேன். ஒரு காரியம் 100 வாட்டி ஜெபிக்கிறேன். உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன். 21 நாள் 40 நாள் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் ஜெபம். ஏன்? ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? வெற்றி சேர்க்கணும். வியாதியின் மேல எனக்கு ஒரு ஜெயம், சாபத்தின் மேல எனக்கு ஜெயம், கடன் மேல எனக்கு ஒரு ஜெயம். எனக்கு ஜெயிக்கணும். நான் ஜெயிக்க பிறந்தவன். தேவனால் பிறப்பதில் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்? ஜெபிக்காம ஜெயிக்கவே. நான் ஜெபிக்கணும், ஜெயம் எடுக்கணும். வீட்டில் உட்காந்து காலாட்டின்னு டிவி பார்த்துன்னு சீரியல் பார்த்துக்கின்னு ஜெயிச்சிடும் பிரதர். முடியாது, சத்தியமா முடியாது. கர்த்தரை தேடணும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருப்பாரு. உண்மை இல்லைன்னா சத்தியமா எதுவுமே வாழ்க்கை நடக்கவே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். முடியுமா? முடியுமா? முடியலன்னு சொன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யவே முடியாது. ஏன்னா அவருக்கு நான் வேணும்னா எனக்கு அவர் வேணும். திரும்ப சொல்லி புரியுது? அல்லேலூயா. ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்குது. ஏன் ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும் கேட்குறீங்க? ஜெபம் தாங்க உங்க வாழ்க்கை மாற்ற போகுது. எதுக்காக ஜெபிக்கணும்? வாழ்க்கை மாறணும் ஜெபிக்கணும். நான் ஜெபிச்சுதான் போகுது, நீ ஜெபிச்சாதான் நடக்கும். உங்க வாயை திறந்து உங்க பிரச்சனை நீங்க சொல்லலன்னு சொன்னா கர்த்தரால் எதுவும் செய்யவே முடியாது. எல்லாம் தெரியும். உங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், உங்க போராட்டம் என்னன்னு தெரியும், உங்க கஷ்டம் என்னன்னு தெரியும், உங்க வியாதி என்னன்னு தெரியும், உங்க வேதனை தெரியும், உங்க தரித்திரம் எல்லாம் தெரியும். ஆனா நீங்க கேட்காம, நீங்க வாயை திறக்காம, நீங்க பேசாம ஒண்ணுமே நடக்காது. அவர் பார்த்துட்டே இருப்பாரு. நீயா எப்போ வந்து கேட்குற கேளு, அப்போ வச்சுக்கிறோம். ஒன்று வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. கேட்கு, நீ வருவ. எப்போ வருவ தெரியுமா? முத்துன பிறகு, முடியலன்றது பிறகு, முட்டிக்கின பிறகு, எதுவுமே நடக்கலன்றது பிறகு, எல்லா இடத்தையும் போய் ஆஞ்சி தேஞ்சி ஓஞ்சி போன பிறகு என்கிட்ட தான்டா நீ வருவ. நீ என்கிட்ட வா, வர்ற போது நான் அவனை பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணினே இருப்பார். வருவ, எங்க ஓடிட போற நீ? எங்க போயிடு? எந்த மலைக்கு வேணா ஓடு, எந்த முட்டில வேணா நடந்துக்கோ, எந்த கோயிலுக்கு வேணா போ. ஆனா கடைசி சுத்தி வச்சு எங்க வரணும்? என்கிட்ட தான் வந்தாகணும். அப்ப நான் யாருன்னு எனக்கு உனக்கு தெரியும். ஐயோ இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம இருக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் நாம வீணடிக்கிறோம். காரியங்கள் வாய்க்காம, ஜெயம் எடுக்காம, வெற்றி பெறாம நம்ம வீணடிக்கிறோம். அப்ப நான் வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு 24 மணி நேரத்தில் வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன்.
அவன் ஜெபம் பண்ணுறான், இவன் ஜெபம் பண்ணுறான், அவன் ஜெபம் பண்ணுறான், அவன் நல்லா ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுறதே இல்லை, நானும் ஜெபம் பண்ணுறதில்ல. அவன் ஜெபம் பண்ணுறான், நீ ஜெபம் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவன் பண்ண நானும் பண்ணல, ஆனால் அவன் சேர நான் செய்யணும். அவனும் ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்ணுவேன். எனக்கும் ஜெபிக்க தெரியும். எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்லவே கூடாது. அது கிறிஸ்தவனுக்கு வரக்கூடிய அவமானம், அசிங்கம். நான் என் தேவனை மறைமுகமாக கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு முஸ்லீம் பையன், குட்டி பையனை கூப்பிட்டு குரானை சொல்ல குரானை மனப்பாடமாக ஒப்பிப்பான். நம்ம பசங்களுக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் ஒப்பிக்க தெரியாது. ஹலோ, இருக்கீங்களாங்க? மற்ற மதத்தில் எல்லாருக்கும் பிள்ளைங்களை கரெக்டாக வச்சுருக்காங்க, ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும் பிள்ளைங்களை விட்டாச்சு. எத்தனை பேர் பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம பைபிளில் இருக்க வசனம் தெரியும்னு நினைக்கிறீங்க? சண்டே ஸ்கூலில் மனப்பாட வசனம் சொல்கிறாங்க பாருங்கள், அது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி போய் ஒப்பிக்கிறது. ஒப்பிச்ச பிறகு ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சண்டே ஸ்கூலில் படித்தது, நான் விபிஎஸ்சில் படித்தது, நான் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வசனம்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஹலோ, அதுதான் இன்றைக்கி என்னை ஊழியக்காரனை நிற்க வச்சுருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு உண்மையான பைபிள் ஃபுல்லாக எனக்கு வாசித்தது கிடையாதுங்க. இருக்க உண்மையை சொல்கிறேன், பைபிள் முழுக்க கரைச்சி குடித்தவன் கிடையாது. ஆனால் கண்ணை மூணா தேவ பிரசன்ன வசனம் வெளியே வரும். எங்கேருந்து வரும், எப்படி வரலாம் எனக்கு தெரியாது, ஆனால் வரும். ஏன்னா அப்போ எனக்கு விதைச்ச விதை இப்போ எனக்கு பலனை கொடுக்குது. இப்போ வசனத்துக்குள்ளே போவோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்கள் மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு சொன்ன உவமை, ஜெபத்தை குறித்து சொன்ன உவமையை இயேசு நமக்கு சொன்ன உவமை ஜெபத்தை குறித்து. எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஜெபத்தில் என்ன பண்ணணும், இப்படி ஆயத்தட்டை கேள்வி நம்ம கேட்குறோமே. ஏன் இயேசு கிட்ட கேட்டப்போ இயேசு சொன்ன பதில். 18 லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு கதை சொல்றார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒண்ணுமே நடக்கல பிரதர், ஒண்ணுமே கிடைக்கல பிரதர், ஒண்ணுமே ஆகல பிரதர், ஒண்ணுமே நடக்கல பிரதர், ஆனா ஜெபம் பண்ண இருக்கிற பிரதர். ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே ஆகாத மாதிரி தான் இருக்கும், ஆனா ஜெபம் பண்ண நிறுத்தவே கூடாது. கிடைக்கிற வரைக்கும், நடக்கிற வரைக்கும், ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ண நிறுத்தவே கூடாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. சோர்ந்து போகாம ஜெபிச்சுட்டாரு. உங்க கடன் எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் கிடையாது, உங்க வியாதி எவ்வளவு பெருசு முக்கியம் கிடையாது, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசு முக்கியம் கிடையாது. நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் பெருசாங்க. நீங்க ஜெபிக்க 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 நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு விதவை எவனுக்கும் பயப்படாத ஒரு மனுஷன், அவனுக்கு தெரியும் இந்த அம்மா எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு. ஆனா ஒண்ணு, இவனுக்கு நான் ஏன் செய்யணும், நான் ஏன் செய்யணும், அவசியமே இல்லையே. நீ வந்து கேட்டான செஞ்சிடணுமா, நான் அவசியம் இல்லை அப்படின்னு வேணும்னு நியாயம் விசாரிக்காமலே இருந்தான். ஆனா அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், இவனால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும், இவனால் மட்டும்தான். ஏன்னா அந்த அம்மா போய் கேட்ட பிறகு அவன் முடியாதுன்னு சொன்னால் அவன் வேற யாரையும் போய் பார்த்துருக்கலாம், வேற யாரையும் போய் தேடிக்கலாம், எங்கெங்க அலைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா தெளிவாக இருந்தாங்க, இவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இங்கே எத்தனை பேர் யோசிக்கிறீங்க இயேசுவால் மட்டும்தான் தீர்க்க முடியும்னு? நான் வணங்குகிற தெய்வம் என் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் என் காரியங்களை வாய்க்க செய்ய முடியும். நான் வணங்குகிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் என் காரியத்தில் எல்லாம் ஜெயம் எடுக்க முடியும். நான் வணங்குகிற இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காண முடியும். நான் ஜெபிக்கிற என் ஆண்டவர் நோக்கி பார்க்குற என்னுடைய காரியத்தில் மாத்திரம்தான் என் ஆண்டவர் எனக்கு செய்ய முடியும். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க மாத்திரம் ஒரு ஆமேன், சத்தமாக ஒரு ஆமேன்.
தேவனுக்கு மேன்மையாக ஒரு கையை தட்டி அல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. நான் கூப்பிட 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 நான் சொல்லுகிறேன், நிச்சயமா அவர் பதில் கொடுப்பாரு. ஆனா நான் கூப்பிடுறது கரெக்டா நிறுத்தவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் கூப்பிடுட்டே இருக்கணும். எந்த காரியத்தை ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஒரு விஷயத்தை கேட்டா அதையே கேட்கணுமா, அதையே கேட்டுட்டே இருக்கணுமா? ஏன் என்னப்பா ஒருத்தர் கேட்டா பத்தாதா? ஒருத்தர் கேட்டோன்னு கொடுத்துட மாட்டாரா? பதில் பைபிள் சொல்லுது, நான் வந்து ஜெபம் பண்ண தொடங்கின உடனே பதில் புறப்பட்டதுன்னு சொல்லுது. அப்ப நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பதில் வந்திருக்கணும் தானே? உன் விசுவாச அளவுகோல் என்ன? நீ எதை நம்புற, எப்படி நம்புற? ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வேல்யூ என்ன? உடனே கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வேல்யூ இருக்காதுங்க. இலவசமாக கிடைக்கிறது எதுவுமே வேல்யூ கிடையாது. சும்மா கிடைச்சிச்சுன்னா வேல்யூ கிடையாது. ஆனால் அதுக்கு உரிய காரியத்தை எனக்கு கொஞ்ச நாள் வச்சு எனக்கு கொடுத்தாருன்னா விலையேற பெற்றதாக அது இருக்கும். பா இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி இப்போ தாண்டா நடந்துச்சு எனக்கு, இவ்வளோ நாள் ஜெபம் இப்போ தாண்டா கிடச்சிது எனக்கு, இது தாண்டா இப்போ தாண்டா என் ஜெபத்துக்கு பதில் கிடச்சிது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? ஜெபிக்க 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 தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன வசனத்தை வச்சுட்டு தட்டுங்கள் திறக்கப்படும் பாடின பத்தாது, தட்டவும் செய்யணும். எல்லாருமே நம்ம பார்க்குறோம் கேட்குறோம், கேட்குறதோடு சரி செய்கிறது கிடையாது. கேட்கிறவன் கெட்டவன் அவன் இராதபடிக்கு அதன்படி செய்கிறவனாயும் அதன்படி செய்கிறவனாயும். வசனத்தை கேட்கிறவன் கேட்டவன் கேட்டவனமா இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவனா இருக்கணும் மட்டும். பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் விசுவாசம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டால் உடனே நடந்துட்டா அதான் விசுவாசம். விஜாபனம் ஒன்று நடந்துச்சு. கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்து நேர்த்தியாக செய்கிற தேவன். ஜெபம் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு உடனே நடக்கணுமோ அது உடனே நடக்கும், எது உங்களுக்கு லேட்டாக நடக்கணுமோ அது பெஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் லேட்டாக நடக்குதுன்றதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. அது லேட்டாக நடக்குதுன்னா பெஸ்ட்டாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது இல்லைன்னு இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குறது நிறுத்திடக்கூடாது. நீங்கள் கேட்குறது நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கே அக்கறை இல்லை, அவருக்கு என்ன அக்கறை? ஹலோ, அப்படி ஆகிடும். உங்களுக்கே அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவராக வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு பாருங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஜெபமாக இருக்கணும். அடுத்த விசுவாச ஜெபம்லாம் பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க. ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையா, இந்த ஸ்திரீ தன்னுடைய விதவை தினத்தில் ஒரு பிரச்சனையில் நம்பிக்கையா இருந்தாங்க, நம்பிக்கையா கேட்டாங்க, தொடர்ந்து கேட்டாங்க. அது அப்பா சொல்றான், இந்த அம்மா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த காரியத்தை முடிச்சிட்டா இந்த அம்மா இதை பற்றி கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு காரியத்தை குறித்து கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அது கொடுத்த பிறகு மறுபடியும் அதை பற்றி கேட்க மாட்டோம், அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அடுத்து நமக்கு தேவைப்படுது. அப்படிதான் கர்த்தர் நமக்கு செய்கிறார் பாருங்க. நான் எதை கேட்கிறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது ஆழமாய் கேட்கணும், விசுவாசமாய் கேட்கணும், நம்பி கேட்கணும், செய்வாருன்னு கேட்கணும், செய்வாருன்ற நம்பிக்கையோடு கூட. அல்லேலூயா. நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு 2 தடவை கேட்டு 3 தடவை கேட்டு அதோடு விட்டுட்டீங்கன்னா அவரும் விட்டுருவார். தினம் கேட்கணும், காலையில் சாயங்காலம் மதியானம் எப்பவும் கேட்கணும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம எப்பவுமே அது பக்கத்துலேயே இருந்து அதை நம்ம பார்த்துப்போம். ஏன் தெரியுமா? சீக்கிரமாக குணமாயிடணும், சீக்கிரமாக சரியாகணும், அல்ல ஓடி ஆடி விளாடணும், சீக்கிரமாக எந்திரிச்சிடணும், சீக்கிரமாக வேலைக்கு போகணும், சீக்கிரமாக சரியாகணும், சீக்கிரமாக சரியாயிடணும்னு வாஞ்ச. அதுக்காக நம்ம நிறைய ஜெபம் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நிறைய ஜெபம் பண்ணுவோம், அந்த குழந்தை சரியாயிடணும், எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்க சரியாயிடணும், நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சரியாயிட்ட பிறகு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பிரதர், நேரமே கிடைக்க மாட்டேது பிரதர். நானும் ட்ரை பண்ணுறேன் பிரதர், ஜெபம் பண்ணதான் நினைக்கிறேன் பிரதர், ஆனால் டைம் இல்லை, மறுபடியும் சிக்காயிடும். நான் கேட்குறேன், ஜெபம் பண்ணினே இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஏற்கனவே கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு, அதுக்கு நன்றியாக இருந்தீங்களா? இதே மாதிரி போன தடவை ஜெபம் பண்ணி கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரா? அந்த சுகத்துக்கான பதிலுக்கு உங்கள்கிட்ட நன்றி இருக்குதா? இப்போ மறுபடியும் எங்கே வந்து நின்னீங்க? இப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே போனாலும் எங்கே சொன்னால் எங்கே வந்து நிற்கணும்? அங்கே தான் வந்து நிற்கணும். நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஏற்கனவே நில்லுங்க, எப்பவுமே நில்லுங்க, எப்பவுமே தேவனோடு கூட தரித்து நில்லுங்க, தேவனோடு கூட இருங்க. தேவனோடு கூட இருக்கிறவனுக்கு தேவன் அவனோடு கூட இருப்பார். நீர் என்னோடு இருந்தா நான் உன்னோட இருப்பேன். ஹலோ,
அப்போ நான் கத்தரோடு கூட இருக்கிறேனா? நான் கத்தரோடு இருந்தா கத்தரனோடு கூட, அப்போ என் ஜெபம் கத்தரோடு இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. நான் எப்போ ஜெபம் பண்ணுறேன், எதுக்காக ஜெபம் பண்ணுறேன், எப்படி ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், யோசிக்கணும். நம்ம காரியம் ஆகிறதுக்காக ஜெபம் பண்ணுறோமா? நம்ம தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்மளுடைய 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 சூழ்நிலைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? காரியம் ஆகிறதுக்காக நம்ம காலை பிடிச்சி நிற்கிறோமா? யோசிக்கணும். இல்லை, நான் அப்படி கிடையாது. நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறேன். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நான் இப்போ மட்டும் நான் ஜெபம் பண்ண வரல, நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா என் மனைவி பிரசவத்தில் இருக்காங்க, டாக்டருங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்த நீ? அப்படிதான் மனசுக்குள்ள தோணும். சொல்ல மாட்டேன், ஆனால் மனசுக்குள்ள அப்படி தான் தோணும். இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த நீ? பாஸ்ட் எங்கன்னு தெரியாது, சர்ச்சு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நிறைய பேருக்கு சர்ச்சு எங்கன்னு தெரியல. சர்ச்சு மாற்றிட்டீங்களா? ஓ, எங்கே மாற்றிட்டீங்க? எனக்கு தெரியவே தெரியாது. நீ வந்தால் தானே தெரியும். வராமல் சர்ச்சு, ஆமாம் சர்ச்சு மாற்றிட்டோம், ஆள் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, நீ வந்து பார்க்கவே இல்லையே. ஆனால் இப்போ ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிரதர், பாவம் அவங்கள வந்து டாக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஜாம் பண்ணுங்க பிரதர். இப்படியே ஜாம் பண்ணுங்க பிரதர், நான் ஃபோன்லேயே இருக்கிறேன் பிரதர். இப்படியே ஜாம் பண்ணுங்க, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பிரதர். நான் ஃபோனை திரும்ப ஒய்ஃப் காதில் வைக்கட்டுமா? அவங்களுக்கு கொஞ்சம் ஜாம் பண்ணிடுறீங்களா? ஜாம் பண்ணிடுறீங்களா? என்ன இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த நீ? இவ்வளோ நாள் எங்கே? அப்போது எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா, ஒரு பிரசவத்தில் இருந்தால், எனக்கு ஒரு பர்த்டே நடக்கணும்னா, எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா, எனக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னா, நான் ஜெபம்ன்ற ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஜெபம் பண்ணால் நடக்கும். எத்தனை பேர் அதை யோசிக்கிறீங்க? அவன் கூட ஜெபம் பண்ணால் நடக்கும் தான் என்கிட்ட வரான். நைட் 2 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ரொம்ப சிக்காக ரொம்ப தூக்கி போடுது, ஜெபம் பண்ணுங்க. எங்கம்மா போயிருந்து இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, குழந்தையாச்சே. 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்கல்ல, ஐயோ தூக்கி போடுதுன்றாங்களே. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஜெபம் பண்ணுறது. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்டேன், சர்ச்சைக்கு அம்மா வர்றதில்ல. வரணும் தான் ஏன் நினைக்கிறேன், வரவே முடியறது இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருதியா, ஏதாவது ஒன்று நடந்ததுயா, அதனால வர மாட்டேறியா. ஆனால் கடைசியில் எங்கே தான் வந்து நிற்கணும்? ஜெபம் பண்ணுங்கய்யா. நைட் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் ஜெபம் பண்ண கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு. எந்த டாக்டரும் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. இருக்கீங்களாங்க? அந்த நைட்டில் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு சுகம் கிடச்சி மீன் உடனே அந்த கர்த்தர் தொட்டா இருப்பாருங்க. நம்ம சொல்கிறாங்க, இப்போது குழந்தை தூங்குதுங்க. தூங்குதில்ல, ஜெபத்தின் மேன்மையை புரிஞ்சு. எத்தனை தடவை நீங்களும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைங்களும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எத்தனை பிள்ளைங்க என்கிட்ட வந்து சொன்னேன், அப்பா பிள்ளை வந்து அலறுதுப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா, அலறுது, குழந்தை அலறுது, ஜெபம் பண்ணி வச்சு நிம்மதியாக தூங்குது. இப்போ நிம்மதியாக தூங்குதா? தூங்குதுப்பா. எப்படி இப்போ தூங்குது? எப்படி தூங்குது? யா விசுவாசம் பின்னாலே ரசிக்குது, யா விசுவாசம் தூங்க வைக்குது, யா விசுவாசம் நடக்குது. ஓ விசுவாசம், யா விசுவாச குடும்பத்தை நான் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணி பார்த்துருக்கணும். அதை நான் ஜெபிச்சிருக்கணும். என் பிள்ளை மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகமாக நான் நம்புகிறேன், நான் ஜெபம் பண்ண நடக்கும், சுகமாக சுகமாக சுகமாகன்னு கத்திட்டே இருந்திருப்பேன். சுகமாகிற வரைக்கும் கத்திருப்பேன். எத்தனை நான் சொல்றது புரியுது? அப்படிப்பட்ட வைராக்கியம் எனக்கு இருக்குமே ஆனால், அப்படிப்பட்ட ஜெபம் எனக்குள்ள இருக்குமே ஆனால், ஒருவனும் ஒரு காலம் என்னை அசைக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது, எந்த பிரச்சனையுமே அசைக்க முடியாது, எந்த ஒரு பாடுகளுமே அசைக்க முடியாது, எந்த மனுஷனுமே அசைக்க முடியாது. அவள் சீக்கிரம் என்ன உடச்சிட முடியாது. ஹலோ, ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிற ஜெபத்தின் மேன்மை என்னென்று எனக்கு தெரியும். நான் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ணா பதில் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் முழங்கால் போட்டு நின்னா பதில் அங்கே கிடச்சிரும். நான் இப்படி தான் ஜெபம் பண்ணேன் பிரதர், அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நான் நம்பினேன், நான் ஜெபிச்சா ஜெயம் எடுப்பேன், நான் ஜெபிச்சா பதில் கிடைக்கும், நான் ஜெபம் பண்ணுறேன் நடக்கும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முதல்ல ஜெபிக்க தெரியணும், ஜெபம் பண்ண தெரியணும், ஜெபிக்கிறது எப்படின்னு தெரியணும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுத்துருவாரு. தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் ஊமையாக இருங்க, நான் நம்புகிறேன். ஆமாப்பா அவங்க ஊமைப்பா,
அதனால் அவங்களுக்கு வாய் வராதுப்பா, பேச மாட்டாங்கப்பா. நான் ஒத்துக்கிறேன், ஊமையால் ஜெபிக்க முடியாது. இங்கே எல்லாருக்கும் வாய் இருக்குது, ஆனால் ஊமையாக இருக்கும். எப்போ? ஜப நேரத்தில். ஜபம்னு வரும்போது ஊமையாயிடுறோம். நான் சொல்லுறேன், ஜபம்னு வரும்போது தான் உற்சாகமாகிடணும். நான் ஜெபம் பண்ண போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட நான் பேச போகிறேன், அந்த உற்சாகம் நமக்கு வரணும். ஜெபம்னு வரும்போது நான் பேசணும், நான் தான் பேசணும். ஹலோ, இருக்கீங்களாங்க? எத்தனை பேர் கூட இருக்கீங்க? திரும்ப நான் சொல்றது புரியுது? நான் ஜெபிக்காம என்னால் ஜெயம் எடுக்கவே முடியாது. நான் ஜெபம் பண்ணாமல் என் குடும்பத்தில் சுகம் கிடைக்காது. நான் ஜெபம் பண்ணாமல் என் வீட்டில் நிம்மதி வராது. நான் ஜெபம் பண்ணாமல் எங்கள் வீட்டில் சாப்பிட நீங்காது. நான் ஜெபம் பண்ணாமல் எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. ஹலோ, எப்படிப்பட்ட வியாதியையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஜெபம் மாற்றுமே. ஆனால் நீங்கள், நான் சொல்கிறேன், என் கர்த்தர் 24/7 உங்கள் சத்தத்தை கேட்க தயாராக இருக்கிறார். எப்போ வேணா கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். போ, நீ கூப்பிடுறது ரெடியா இருக்கியா? அதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, சாட்சி இருக்காங்க, ஐசியூவில் இருந்த ஐசியூவில் குழந்தெல்லாம் பிழைக்காதுப்பா, வாய்ப்பு இல்லை ராஜா. குழந்தைலாம் இங்கே இது மாதிரி குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உயிரோடலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான், கோமா தான், முடிஞ்சிடும். அவ்வளோதான், கோமாவில் இருக்குது குழந்தை. என்ன பண்ண சொல்கிறீங்க? எடுத்துன்னு போயிடுங்க வீட்டுக்கு, இப்படியே வச்சு அப்படியே ஓட்டிக்கோங்க. அங்கேருந்து ஜெபம் பண்ணா சத்தத்தை ஐசியூ வரைக்கும் கேட்குறாரு. டாக்டருங்க வந்து சொல்கிறாங்களாம், இது வரைக்கும் இந்த ஐசியூவுக்கு வந்து உயிரோடு போகிற குழந்தை இது தான் இருக்க முடியும். சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் இருக்கவங்களுக்கு கேளுங்க. இந்த மாதிரி நிலைமையில் இப்படி ஒரு கோமா ஸ்டேஜில் கோமாவுக்கு போயிடுச்சு குழந்தை, பேச்சு மூச்சு கிடையாது. கோமாவுக்கு போன குழந்தைய உயிரோடு எடுத்துகிட்டு போனதை சரித்திரமே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை சாதாரணமாக முடிச்சு கொடுத்துட்டாரு. டாக்டருங்க அத்தனை நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, என்னங்க பண்ணீங்க? எங்கள் பாஸ்டர் இருக்கிறாருங்க, ஜெயக்குமார்ன்ற பாஸ்டர், அவர் ஜோம் பண்ணாரு, சரியாயிடுச்சுங்க. நத்திங். பாஸ்டருக்கு இல்லை கிரெடிட்டு, நான் கூட பேனர் அடிச்சுக்க முடியும். நான் உங்களுக்கு காலை தூக்கி விடுவேன், அப்பா நான் ஜோம் பண்ணி சரியாயிடுச்சுப்பா. இல்லை, என் தேவன் விசுவாசத்தின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாரு. குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருக்கு. இருக்கீங்களாங்க? சாட்சி நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. கிரிட்டிக்கல் பொசிஷன் பிரதர். எனக்கு எப்போ கிரிட்டிக்கல்னு எனக்கு ஃபோன் வருதோ அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன் தெரியுமா? நீ அப்போ தான் சாட்சியாக இருக்க போகிற, சாட்சியாக இருக்க போகிற. எந்த கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அதை சாதாரணமாக மாற்றி கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? என் ஜெபம் வைராக்கியமான ஜெபம், விசுவாசமான ஜெபம், நம்பிக்கையான ஜெபம். தேவன் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவே மாட்டேன். என்னை நோக்கி கூப்பிடுகிற, என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் வைக்கப்பட்டு போவாது. அப்போ நீங்கள் நான் வைக்கப்பட்டு போயிடுவோமா? வைக்கப்பட்டு போயிடுவோமா? வைக்கப்பட்டு போகிறோம். போகலன்னு சொல்லாதீங்க, போகிறோம். ஏன் தரம் போகிறோம்? நான் பார்க்கறது இல்லை. ஹலோ, நான் பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? தெரில பிரதர். ஆனால் தான் வைக்கப்பட்டு போகிறேன். ஒவ்வொரு இடத்துல வெக்கப்பட்டு 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 போகிறது காரணம்னா, நான் சரியாக அவரை பார்க்கல, சரியாக அவரை கூப்பிடல, சரியாக அவரை தேடலை. நான் கரெக்டாக அவரை பார்த்து கரெக்டாக தேடி கரெக்டாக அவர்கிட்ட இருந்திருப்பேனே, ஆனால் நிச்சயமாக வெக்கப்பட்டு போயிருக்க மாட்டேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும். முதல்ல அந்த வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும். அடுத்தது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும். ஏன் அப்படி சொன்னாரு? எனக்கு தெரியும் எல்லாரும் கூப்பிடுவாங்கடா, ஆனால் உண்மையாக கூப்பிட்றவங்க ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். அவர் கிறிஸ்தவர்கள் மாத்திரமா தேவன், புறஜாதிக்கும் அவர் தேவனாக இருக்கிறாரு. அப்புறம் எப்படிங்க அவங்களுக்காக கத்த சோதனை கொடுக்குறாரு? எப்படிப்பட்ட கூப்பிடுதல் இருக்குன்றத முக்கியம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நான் விசுவாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் பண்ணணும், நான் செய்யணும், அந்த இடத்துக்கு நான் வரணும், நான் நிற்கணும். முன்னாடி ஜெபம்னா முன்னாடி வரணுங்க. ஒரு தடவை நம்ம சபையில் தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. யார் முன்னாடி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னால் மூஞ்சி பார்க்குறாங்க. நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. ஏன் நீ ஜெபம் பண்ணு?
மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணு சொல்கிறேன் வாய் முதல்ல நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஜெபத்துக்கு முதல்ல நிற்கணும், ஜெபிக்கணும்னு முதல்ல ஆரம்பிக்கணும். அவன் தான் ஆண்டவருக்கு முகம் பிரியமானவன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுல நான் தான் முதல்ல நிற்கணும். 1 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாம் பிள்ளைங்க 1 கோடி ரூபாய் செக் வச்சுருக்கேன். முதல்ல யார் வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு இது 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்னா யார் வருவீங்க? அந்த லாஸ்ட்ல இருந்து பறந்துன்னு வருவாங்க, ஃப்ளைங்கில் வருவாங்க. ஏன் தெரியுமா? 1 கோடி ரூபாய் முன்னாடிக்கிற மேலே ஏறி கீழே ரசிக்கி அவனை மேலே ஏறி நான் தாண்டா வாங்குவேன் நீ இழுத்து போட்டு ஏதோ ஒன்று பண்ணி எவனோ ஒருத்தன் வாங்குவான்ல. ஏன்னா அது என்னுடைய விலையேற பெற்றது. அப்படிதான் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்கும் போது விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்வதற்காக நிற்கிறேன். விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்வதற்காக நிற்கிறேன். நான் ஜெபத்தில் விலையேற பெற்றதை பெற்றுக்கொள்வதற்காக நிற்கிறேன். பாருங்க, என் கஷ்டம், என் நஷ்டம், என் பிரச்சனை எல்லாம் விலையேற பெற்றது. எல்லாம் பெருசு. என் கடன் பெருசு, என் சும பெருசு, என் தரித்திரம் பெருசு, என் வியாதி பெருசு, என் சூழ்நிலை பெருசுங்க. அதெல்லாம் நடந்தால் வெளியேற பெற்றது. இதை விட பெருசு ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில். ஹலோ, இருக்கீங்களாங்க? அப்போ விலையேற பெற்றதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என நான் முன்னாடி முந்திக்க வேணாவா? அப்போ ஜபத்தில் முதல்ல யார் நிற்கணும்? யார் நிற்கணும்? யார் நிற்கணும்? கேட்கல. நீங்க முதல்ல நிற்பேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. முதல்ல நான் நிற்பேங்க. எனக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு வாய்க்கு வந்த மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நான் பேசுகிற மாதிரி எங்கள் ஆண்டவர்கிட்ட அழகாக பேசுவேன். பேசுறதுக்கு நீங்கள் ரெடினா, கேட்கறதுக்கு அவர் ரெடி. நீங்கள் எப்படி பேசினாலும் கேட்பார், நீங்கள் எப்படி பாஷையில் பேசினாலும் கேட்பார். நான் எனக்கு வந்து தமிழே தெரியாது தங்கிலீஷில் தான் பேசுவேன்னா கேட்பார். தமிழ் உதைக்கும் சொதப்போனது கேட்பார். எங்கேருந்து கேட்குறாரு தெரியுமா? சவுண்டில் இல்லை, இங்கேருந்து கேட்குறாரு. இங்கேருந்து கேட்குறாரு. வார்த்தையை கவனிக்கல, இங்கே பேசி பாருங்க ஒன்று, அதை கவனிக்கிறாரு. அப்போ அதுக்கு அதிக மதிப்பும் அதிக பலனும் அதிக மரியாதையும் அதிக பலனும் உண்டு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுச்சுன்னா இருதயத்தை காண்கிற தேவன் அவர் வெளியரங்கமாய் பதில் தராரு. அந்த ரங்கத்திலே நீ அரைக்கதவை பூட்டி அந்த ரங்கத்திலே உன் பிதாவை வேண்டிக் கொள்கிறதை அதை கர்த்தர் கவனமாய் கேட்டு உனக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. எல்லாரும் பார்க்கிற மாதிரி சாட்சியா பதில் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எத்தனை பேருக்கு பக்கத்து ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபத்தை ஜெயம் எடுக்க ரெடியா இருக்கீங்க? என்ன வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும், நீ ஜெபிச்சா ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா.